வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, கடந்த சில நாட்களாகவே நியூஸ் தமிழ் அந்த சேனலுக்கும் திமுகவை சார்ந்த எம்எல்ஏ திரு பழனியாண்டி, அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவங்க 2 பேருக்கும் நடக்கிற சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திரு பழனியாண்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 2021ல ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகுறாரு. பழனியாண்டி அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் நேருவோட ஆதரவாளராக இருக்கிறாரு. திருச்சியை பொறுத்தவரையிலும் 2 குரூப் தான். ஒன்னு வந்து மகேஷ் அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். 2வது வந்து திரு கே என் நேரு அவர்கள். இவர் வந்து கே என் நேரு குரூப்பை சார்ந்தவர். இவர் பண்ண சம்பவம் பாத்தீங்கன்னா வெயிட்டான சம்பவம். உட்கட்சியை சேர்ந்த அந்த கட்சியில இருக்கிற திருச்சி சிவா இருக்காரு இல்லைங்களா, அவர் வீடு தாக்கப்பட்டது கொஞ்சம் நாளுக்கு முன்னால. அந்த வீடு தாக்கப்பட்ட சம்பவத்துல இவருக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அந்த கட்சிக்குள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய கல்குவாரி, அப்புறம் நிறைய பிசினஸ், எம்எல்ஏஸ்னா நிறைய பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் அவர் நடத்துற கல்குவாரி. அந்த கல்குவாரியில நிறைய அதாவது கனிம வளங்களை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழை சார்ந்த செய்தியாளர்கள் வந்து 2 பேர் செய்தியாளர்கள் மற்றும் சிலர் வந்து போய் அங்க வீடியோ எடுக்க போயிருக்கிறாங்க. இத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட திரு பழனியாண்டி அவர்களுடைய சார்ந்த கும்பல் வந்து அவங்களை அடிச்சாங்க. அதை பத்தி நம்ம பேசலாம். திரு பழனியாண்டி அவரை பொறுத்தவரையில இப்ப எந்த கோஷ்டிலையும் இல்ல. அதாவது நேரு கோஷ்டியும் இல்ல, மகேஷ் அவர்கள் கோஷ்டிலையும் இல்ல. அவர் தனித்து செயல்பட்டு வர்றாரு. 2026 தேர்தலுக்காக சீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் தனித்து செயல்படுறாருன்னு நினைக்கிறேன். நியூஸ் தமிழ் அந்த சேனலை பத்தி பார்த்தலாம். அவங்க வந்து எப்பயுமே திரு கதிரவன், கேமரா பர்சன் வந்து செபாஸ்டின், இவங்க 2 பேர் தான் வந்து பழனியாண்டி அவர்களால மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வீடியோலாம் வந்து நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி நியூஸ் தமிழ் சேனல்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு ஆக்ஷன் வந்து என்ன எடுப்பாங்க? சும்மா தான் போடுவாங்க. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ மேல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு புகாரை தெரிவிக்கும் போது அது வந்து ஆளுங்கட்சி எப்படி நடவடிக்கை எடுக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகள் வந்து யார்கிட்ட வேணாலும் மோதலாம். ஆனா ஊடகம், மீடியா இவங்க கிட்ட மட்டும் மோதக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது 2026ல. திரு பழனியாண்டிக்கு எதிராக இப்படி ஒரு நியூஸ் பரவுது. அதுவும் நியூஸ் தமிழ் வந்து சும்மா விடுவாங்களா? அதை நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி போட்டு அவரோட நேமை வந்து டேமேஜ் பண்ணுவாங்க கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அவர் தோக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை வந்து கண்டிப்பா நியூஸ் தமிழ் செய்யும் நாங்க எதிர்பார்க்கலாம். நம்ம இப்ப இந்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதை பத்தி சில கட்சி தலைவர்கள் அவங்களோட கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிபிஐயை சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது செய்தியாளர்கள் என்பவர்கள் இந்தியாவோட 4வது தூண். அந்த அப்படியாப்பட்டவங்களை நீங்க அடிக்கிறதுன்றது தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து திரு பழனியாண்டி அவர்கள் இந்த மாதிரி அவங்க இடத்துல நியூஸ் சேகரிக்க வராங்க செய்தியாளர்கள்னா அவங்கள கூப்பிட்டு அது நடக்கல அப்படின்ற மாதிரி பதில் தான் சொல்லணுமே கண்டி, இல்ல விவாதம் தான் பண்ணணுமே கண்டி அவர்களை அடிப்பதோ இல்ல துன்புறுத்துவதோ தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை, பிஜேபி முன்னாள் தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டுல ஜனநாயகமே இல்லாத போச்சு, அதாவது ஒரு ஊடகத்துக்கு ஜனநாயகம் இல்லாத போச்சு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திமுக என்பது போதை மருந்துகளை விற்கிறவங்க மற்றும் அதை சப்ளை பண்றவங்க இவங்களுக்கான கட்சி. அதுல நம்ம ஜனநாயகத்தை பாக்குறது அது முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் சொல்லும்போது, தமிழ்நாட்டுல கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது மிக அதிகமாக. அதை நம்ம யாராவது தட்டி கேட்டோம்னா அது வந்து கொலையில தான் போய் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி சம்பவம் இனி வரும் காலங்கள்ல நடக்கக்கூடாது. இப்படி இந்த சம்பவத்தை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஊடகங்கள் வந்து திமுக செய்யற தப்ப மறைச்சிட்டே வந்தீங்க, அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்குது. திமுகவை பொறுத்தவரையிலும் ஊடகங்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க, நீங்க தான் விழிச்சு இருக்கணும். அதுவும் இல்ல, இது தேர்தல் காலம் என்பதால ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் வந்து உண்மையான செய்தியை வெளியிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க இதுக்கு மேல உங்களை டார்ச்சல் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம செய்தியாளர்களை தாக்கியதற்கு திரு பழனியாண்டி அவர்களுக்கு கண்டனமும் திமுகவுக்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. PMK தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது, இதுக்கு மேல என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும், அதான் வீடியோ ரெக்கார்டே வந்து வெளியிடுறாங்க நியூஸ் தமிழ் சார்பாக. அப்படி இருக்கும்போது திரு பழனியாண்டி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள் வேற யாராவது திமுகவுக்கு எதிராக
ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது அவங்க 100 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தாலும் அது ஜீப் எடுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர போலீஸ் வந்து இது ஏன் அரெஸ்ட் பண்ணல இவரை அப்படின்ட்டு கேட்கிறாரு. கனிம வளங்கள் என்பது தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அன்புமணி அவர்கள். திமுகவை பொறுத்தவரையில இது சம்பவம் கிடையாது. திமுக பல சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம்பவம் வந்து விருகம்பாக்கத்துல ஒரு பிரியாணி கடையாச்சு நொறுக்குனாங்க. நொறுக்கிட்டு என்னத்துக்கு நொறுக்குனீங்கன்னு கேட்டா, சாப்பிட்டு பிரியாணி காசு கேட்கறாங்க, அதனால அவங்க கடையை வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் சம்பவம்னா, இப்ப லாஸ்டா நடந்த சம்பவம் வந்து நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த சேனல்ல வந்து ஒரு விவாதம் நடக்குது. அதுல பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொம்பு அண்டா சுத்தின்னு இருக்கும். அந்த அண்டாவை ஏதோ பேசிட்டாங்கன்ட்டு உடனே சேகர் பாபு போன் பண்ணி வெளியே ஆட்களை கூப்பிட்டு பிஜேபி கட்சி ஆளுங்களை அடிச்சு அவங்க மேலேயே கேஸ் போட்டு அனுப்பிச்சாங்க. அந்த மாரி இவங்க திமுக காரங்க பண்ற அட்ராசிட்டிலாம் ரொம்ப அதிகம் தான். திமுகவை பத்தி சொல்லணும்னா இந்த மாதிரி பல சம்பவம் சொல்லலாம். அதுக்கு ஒரு வீடியோலாம் பார்த்தாது, ஒரு 100 வீடியோ போடணும். எம்ஜிஆரை தொட்டு, ஜெயலலிதா அம்மாவை தொட்டு, அதுக்கப்புறம் திரு எடப்பாடியை தொட்டு, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற விஜய் வரைக்கும் இவங்க அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கருத்துன்றத கருத்தா மோத மாட்டாங்க அவங்க. என்னைக்குமே வந்து அவங்க வந்து ஒரு அராஜக போக்குல தான் இருப்பாங்க. நிமிஷத்துக்கு 30 தாட்டி நியூஸ் தமிழ் செய்தியாளரை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒளிபரப்பு செய்யற அந்த சேனல் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுல மழை தள்ளி கொட்டும் போது யாராவது ஏதாவது நியூஸ் போட்டீங்களா சொல்லுங்க. இதை வந்து அன்னைக்கே நீங்க கண்டிச்சு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமா? இவ்வளவு தைரியமா பண்ணுவாங்களா? தமிழகத்துல இருக்கிற நியூஸ் சேனல்லையும் நம்ம குறை சொல்லிதான் ஆகணும். இவங்க ஒழுங்கான நியூஸை போட்டா கட்சிக்காரங்களுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ எதிர்கட்சியாளர்களுக்கோ பயம் இருக்கும். இந்த பயம்ன்றது இப்ப தமிழ்நாட்டுல கொஞ்சம் கூட கிடையாது. இதுபோல் இன்னொரு சம்பவம் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.